பூண்டி காலேஜுக்கு விழா நடக்குது. விழாவில் பேசும்போது நான் தான் அங்கே ஆரம்பிச்சு வச்சுட்டேன். ஏதோ ஒரு வசனம் ஒரு நடிகை சொன்னாங்க, நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாணவன் எழுந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டா எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பெரிய தகராறாகி போச்சு. அடுத்து அங்கிருந்து அந்த ஆடிட்டோரியத்திலிருந்து மெயின் கேட்டுக்கு போறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கு. எப்படி போறது? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏறி குதிக்கிறாங்க, கையில ஆயுதங்களோட வர்றாங்க. எப்படி நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லலாம் அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்துல 10 கார் 20 காரெல்லாம் தள்ளி விட்டு விஜய் என்ன பண்ணாப்புல, எல்லாம் ஏறுடா, ஒரே வண்டியில் ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க ஒரே ஒரு அம்பாசிடர்ல எங்க எல்லாரையும் ஏத்தி கேட்டை உடைச்சு வெளியே போக சொல்லி, அந்த மாதிரி நேரத்துல ஸ்பான்டேனியஸா ஐடியா வரும், பிரமாணம் செஞ்சு எங்களை காப்பாத்தினவர் விஜய் அவர்கள். அதே மாதிரி செந்திருப்பு ஷூட்டிங் பீச்ல நைட் நடந்துட்டு இருக்கு. செந்தில்கிட்ட கொஞ்சம் மீனவர்கள் ஏதோ தகராறு பண்ணிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்ன செய்யறன்னு தெரியல, ஒரே ரிஃப்ளெக்டரோட அந்த ஸ்டாண்ட் எடுத்து அடிச்சு அத்தனை கூட்டத்தையும் ஒதுக்குனாரு பிஸி. அதே மாதிரி நகைச்சுவையான அருமையான நகைச்சுவை. நானு ராதாரவி பாண்டியா எல்லாரும் கல்யாணத்துக்கு போறோம். ஹோட்டல் இம்பீரியல்ல கல்யாணம், எக்மோர்ல இருக்க இம்பீரியல்ல. இப்ப வண்டியில ஏறிட்டு பாண்டியா சொல்றான், டே அவங்க அஸ்டன்ஸ் எல்லாம், டே எல்லாரும் ஹோட்டல் இம்பீரியலுக்கு வந்துருக்குடா அப்படின்னா. உடனே ராதா ரவி முன்னாடி உட்கார்ந்துருந்தான். ராதா ரவி சொன்னா, டே இம்பீரியல் இல்லடா, என்னடா ஊர்ல இருந்து வந்துட்டானுங்கடா, நடிக்க வந்துட்டானுங்க, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. யாரு என்ன விஜய் பாண்டி எல்லாரும் ஷோபா, இதுக்கு தாண்டா நான் எங்களை மேய்க்கிற பெரிய இம்பீரியல் இல்ல பாண்டியா, இம்பீரியல் சொல்லு, இம்பீரியல் அப்படின்னா. பின்னாடி சுற்ற பாண்டியா, நானு இந்த பக்கம் விஜய். நான் அப்படி கேஷுவலா திரும்பி பார்த்தா விஜய் இல்ல. நான் சொன்னேன், தம்பி மாட்டியாச்சு, ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாப்ல அப்படின்னு. என்ன விஜய் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன், அடுத்து என்ன தானடா கேட்பீங்க, அதான்டா நான் சொல்லி பார்த்துக்கிட்டேன். இதை விட ஒரு மென்மை வேண்டுமா, இதை விட ஒரு குழந்தைத்தன்மை வேண்டுமா? இதையெல்லாம் நடிச்சுட்டு சந்தோஷப்படுவான். சாதிச்சிட்டாரு. 2 ஜாம்பவான்கள் கொடி கட்டி பறக்கிறார்கள், கமல் ரஜினி. அதுக்குள்ள புகுந்து அடிச்சு ஜெயிச்சு வர்றாரு விஜய். அது மட்டுமல்ல, அதற்கப்புறம் அரசியலிலே ஒரு பக்கம் கலைஞர், ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள், அதுக்குள்ளே புகுந்து அதுக்குள்ளேயும் வெற்றி பெற்றவர் தான் நண்பர் விஜயகாந்த். எனக்கும் அவருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த மேடையிலே நிற்கிற வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு அருமையான நண்பர், யதார்த்தமான மனிதர். நான் ரா மெட்டீரியல் சொல்வது என்னன்னா, கள்ளம் கபடம் இல்லாமல் நம்முடைய பிறந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு வரும்போது எந்த விஜயகாந்த் பரிசுத்தமான விஜயகாந்த் இருந்தாரோ அந்த பரிசுத்தமான விஜயகாந்த் மறையும் வரை இருந்தார் என்பதுதான். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக அருமை நண்பர் விஜய் அவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நினைவாஞ்சலியில் நானும் கலந்து கொள்வதிலே எனக்கு மனதிற்கு நிறைவை தருகிறது. இந்த வாய்ப்பை வழங்கிய தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கும் அருமை தலைவர் நாசர் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அன்பு தம்பி விஷால் அவர்களுக்கும், பொருளாளர் கார்த்தி அவர்களுக்கும், துணைத் தலைவர் பூச்சி முருகன் அவர்களுக்கும், அன்பு தம்பி கருணாஸ் அவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், வந்திருக்கின்ற கலைவுலக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனக்கு விவரம் தெரிந்த நாளிலே சினிமா மேல் ஏற்பட்ட மோகத்திலே ஒரு 10-15 வயதிலிருந்து முழுக்க சினிமா ரசிகராகி பிறகு திரைப்படத்திலே நடிக்க வேண்டும் என்று சென்னைக்கு வந்தவர் விஜய் அவர்கள். அவர் வந்த அதே காலத்திலே கிட்டத்தட்ட 46 வருடங்களுக்கு முன்னால் 77-78களிலே நானும் அப்படி ஒரு எண்ணத்தோடு இங்கு வந்து இருவரும் சேர்ந்து நட்பாக பழகிய நாட்கள் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் போராட்டம், வாய்ப்பு தேடி அலைவது, அதற்கு பிறகு சில வாய்ப்புகள் கிடைப்பது போல் தோன்றுவதிலே ஏற்பட்ட மகிழ்ச்சி, அது பறிபோறப்பட்ட பிறகு ஏற்படுகின்ற துக்கம், பிறகு வாய்ப்பு கிடைக்கிறது, அவமானங்கள் கிடைக்கிறது, போராட்டங்கள், வருத்தங்கள், கவலைகள், இது எல்லாவற்றையுமே நாங்கள் இருவரும் மட்டுமே அந்த கவலைகளை பகிர்ந்து கொண்ட நாட்கள் உண்டு. விஜய், இப்ராஹிம்
இப்போதுதான் ராவுத்தர், இப்போதுதான் கேப்டன், அன்றைக்கு விஜி இப்ராஹிம். இங்க வந்திருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கு தெரியும். இங்கே எதிரில் அமர்ந்திருக்கின்ற எல்லோருமே விஜய் அவர்களுக்கு நண்பர்கள் தான். அப்போது எங்களுக்கு பெற்றோர், உற்றார், உறவினர் யாருமே இல்லை. ஆறுதல் சொல்லிக்கிறது நாங்க 2 பேர் மட்டும்தான். எங்கள் கவலையும் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வது நாங்க 2 பேர் மட்டும்தான். சரி, என்னைக்காவது வாழ்க்கையில நாம வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு படங்களிலே நடித்து கொண்டிருந்த போது ஒரு நட்பு வட்டாரம் எங்களுக்கு வந்தது. இதுல எங்களுக்கு என்னன்னா, அந்த சபை நாகரிகம், ஒரு கூட்டத்தில் எப்படி பேசுவது, ஒரு விழாவில் எப்படி கலந்து கொண்டு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நாங்க ஊர்ல இருந்து வந்த ஒரு ரா மெட்டீரியலாவே இருந்தோம். இன்று வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். விஜய் அவர்கள் மறைய வரைக்கும் ரா மெட்டீரியல் தான் இருந்தார். ஆனா அப்ப எங்களுக்கு ஒரு நண்பர் எப்படி சேர்றாரு, ராதாரவி, தியாகு, எஸ் எஸ் சந்திரன், பாண்டி, இவங்க எல்லாம் நண்பர்களாக வர்றாங்க. இதுல என்னன்னா, எனக்கு விஜய்க்கு அடிக்கடி சண்டை வரும். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம். இந்த சண்டையை சமாதானம் செய்யறது யாருன்னா ராதாரவி, சண்டையை இன்னும் மூட்டி வர்றது யாருன்னா எஸ் எஸ் சந்திரன். சரி, இது இப்படியே போயிட்டு இருக்குன்னா தியாகு என்ன பண்ணுவான், ஏதாவது காமெடி பண்ணி எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவான். அந்த இதுக்கிடையில பாண்டிய உள்ள போது என்னத்துக்காக சண்டை போடுறோம், என்ன விஷயமே தெரியாம, ஆனா நீங்க பேசுறது தப்புன்னு, ஆனா நீங்க பேசுறது சரின்னு சொல்லி இப்படி ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான நாட்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில கரைத்துறையில போயிட்டே இருக்கும் போது விஜய் அவர்களுக்கு ஒரு பாதை, அந்த பாதையை அமைத்து கொடுத்தவர் மதிப்பிற்குரிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள். ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து, அதற்கு பிறகு சறுக்கல் ஏற்பட மீண்டும் வெற்றியை கொடுத்து, அதை தொடர்ந்து ராமநாராயணன் அவர்களுடைய படங்களிலே தொடர்ந்து அவர் நடிக்கிறார். நிறைய இயக்குநர்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். அப்போது திரைப்பட கல்லூரியிலிருந்து ஆபாவனனுடைய குழுவினர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்த பிறகு திரைப்பட கலைஞர்கள் மூலம், திரைப்பட கல்லூரியின் மூலம் இன்னொரு பரிணாமத்தை அன்பர் விஜய்க்கு அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். ஒரு வெற்றி கோலத்தை போடுகிறார்கள். அந்த கோலத்திற்கு புள்ளி வைத்தவர் நான் என்கின்ற பெருமை எனக்கு உண்டு என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். அந்த வழியில் தான் விஜய் அவர்களுடைய திரைத்துறையிலே ஆபாவனுடைய தொடர்ந்து வந்த அருமை தம்பிமார்கள் ஆர் கே செல்வமணி, ஆர் உதயகுமார் அவர்கள், இவங்களெல்லாம் அவருக்கு அவருடைய கிரீடத்திலே வைர கற்களை பதித்தார்கள். இப்படி வாழ்க்கை தொடர்ந்து அவருக்கு வெற்றியிலே போய்கொண்டிருந்தது. அப்போது யார் 2 ஜாம்பவான்கள் குழி கட்டி பறக்கிறார்கள், கமல், ரஜினி. அதுக்குள்ள புகுந்து அடிச்சு ஜெயிச்சு வர்றாரு விஜய். அது மட்டுமல்ல, அதற்கப்புறம் அரசியலிலே ஒரு பக்கம் கலைஞர், ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள், அதுக்குள்ளே புகுந்து அதுக்குள்ளேயும் வெற்றி பெற்றவர் தான் நண்பர் விஜயகாந்த். எனக்கும் அவருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த மேடையிலே நிற்கிற வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு அருமையான நண்பர், யதார்த்தமான மனிதர். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி சபைக்கெல்லாம் கூட்டிட்டு போறது ராதாரவி. ஏன்னா நாங்க ரா மெட்டீரியல் ஆச்சே. நான் ஒரு பக்கம் ரா மெட்டீரியல், பாண்டிய எல்லாம். ஆனா அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சது ராதாரவியும் ரா மெட்டீரியல். அது லேட்டா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. எல்லாருமே அப்படியே முரட்டுத்தனமா இன்ன வரைக்கும் இருக்கோம். அது என்ன ஒரு பாதுகாப்புன்னா, அந்த ரா மெட்டீரியல் இருக்கிறது பலமாகவும் இருக்கிறது, பாதுகாப்பாகவும் இருக்கிறது. அதனால இனிமேல் அந்த ரா மெட்டீரியலாவே இருந்துட்டு போகலாம். ஏன்னா மறை வரைக்கும் விஜய் அவர்கள் யதார்த்தம். நான் ரா மெட்டீரியல் சொல்வது என்னன்னா, கள்ளம் கபடம் இல்லாமல் நம்முடைய பிறந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு வரும்போது எந்த விஜயகாந்த் பரிசுத்தமான விஜயகாந்த் இருந்தாரோ அந்த பரிசுத்தமான விஜயகாந்த் மறையும் வரை இருந்தார் என்பதுதான். பக்கத்துல அவருடைய அன்பு பிள்ளைகள் இங்கே ஏவி பார்க்கும் போது கண்ணீர் விட்டார்கள். அவருடைய மைத்துனர் இருக்கின்றார் சுரேஷ். கண்ணீர் விட்டா நான் அந்த தம்பிக்கு ஆறுதல் சொன்னேன், அழுகாத, இனிமேல் நீங்க மகிழ்ச்சியோட இருக்கணும். எல்லா சாதனையும் செய்து விட்டார். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது பிள்ளைகளாக நீங்கள் எப்படி பார்த்துக் கொண்டீர்கள்? உங்கள் அம்மா அவரை எப்படி ஒரு குழந்தையாக பார்த்துக் கொண்டார். கவலைப்படாதீர்கள், இன்றிலிருந்து மகிழ்ச்சியாக இருங்கள். ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஆளு, யதார்த்தமான ஆளு. பெரிய நான் அப்படி சிலைடையா இலக்கணம் படிச்சு காமெடி பண்ண மாட்டாரு, இல்ல வார்த்தை ஜாலத்துல காமெடி பண்ண மாட்டாரு. ஆனால் ஒரு இலக்கியத்துக்கு இருக்கிற அந்த அறிவும் ஒரு மென்மையும்
ஒரு அற்புதமான நகைச்சுவை, யதார்த்தமாக மண் வாசனையோடு அறிவுபூர்வமாக அடிப்பார். அவர் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறவர் விஜய் அவர்கள். அந்த நாள் எனக்கு இப்ப நான் சுகமான நினைவுகளை தான் இனிமேல் வச்சுக்கிட்டு அவரோட மறைவை நம்ம வாழ்த்திக்கணும். பூண்டியில தஞ்சாவூர் பூண்டி காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன், எல்லாரும் பீக்கில் இருக்கோம். முன்னாடி 2 காரு, பின்னாடி 2 காரு, நடுவுல ஒரு கார்ல விஜயகாந்த், அதுக்கப்புறம் 2 காரு, அதுல நானு, அதுக்கப்புறம் ராதாரவி, இப்படி ஒரு 15-20 கார் புடைசோட போயிட்டோம் பூண்டி காலேஜுக்கு. விழா நடக்குது. விழாவில பேசும்போது நான் தான் அங்க ஆரம்பிச்சு வச்சுட்டேன். ஏதோ ஒரு வசனம் ஒரு நடிகை சொன்னாங்க. நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாணவன் எழுந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டா எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பெரிய தகராறாகி போச்சு. அடுத்து அங்கிருந்து அந்த ஆடிட்டோரியத்திலிருந்து மெயின் கேட்டுக்கு போறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கு. எப்படி போறது? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏறி குதிக்கிறாங்க, கையில ஆயுதங்களோட வர்றாங்க. எப்படி நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லலாம் அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்துல 10 கார் 20 காரெல்லாம் தள்ளி விட்டு விஜய் என்ன பண்ணாப்புல, எல்லாம் ஏறுடா, ஒரே வண்டியில் ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க, ஒரே ஒரு அம்பாசிடர்ல எங்க எல்லாரையும் ஏத்தி கேட்டை உடைச்சு வெளியே போக சொல்லி, அந்த மாதிரி நேரத்துல ஸ்பான்டேனியஸா ஐடியா வரும், பிரமாணம் செஞ்சு எங்களை காப்பாத்தினவர் விஜய் அவர்கள். அதே மாதிரி செந்தில்பூ ஷூட்டிங் பீச்ல நைட் நடந்துட்டு இருக்கு. செந்தில்கிட்ட கொஞ்சம் மீனவர்கள் ஏதோ தகராறு பண்ணிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. என்ன செய்யறன்னு தெரியல, ஒரே ஆள் ரிஃப்ளெக்டரோட அந்த ஸ்டாண்ட் எடுத்து அடிச்சு அத்தனை கூட்டத்தை ஒதுக்குனாரு விஜய். அதே மாதிரி நகைச்சுவான அருமையான நகைச்சுவை. நானு ராதாரவி பாண்டியா எல்லாரும் கல்யாணத்துக்கு போறோம். ஹோட்டல் இம்பீரியல்ல கல்யாணம், எக்மோர்ல இருக்க இம்பீரியல்ல. இப்ப வண்டியில ஏறிட்டு பாண்டியா சொல்றாரு, அவங்க அஸ்டன்ஸ் எல்லாம், எல்லா ஹோட்டல் இம்பீரியலுக்கு வந்துருக்குடா அப்படின்னா. உடனே ராதாரவி முன்னாடி உட்கார்ந்துருந்தான். ராதாரவி சொன்னா, இம்பீரியல் இல்லடா, என்னடா ஊர்ல இருந்து வந்துட்டானுங்கடா, அவங்க நடிக்க வந்துட்டானுங்க, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது இவனோட. யாரு? என்ன விஜய் பாண்டி எல்லாரும். ஷோபா, இதுக்கு தாண்டா நான் எங்களை மேய்க்கிற பெரிய இம்பீரியல் இல்ல பாண்டியா, இம்பீரியல் சொல்லு, இம்பீரியல் அப்படின்னா. பின்னாடி செட்ல பாண்டியா, நானு, இந்த பக்கம் விஜய். நான் அப்படி கேஷுவலா திரும்பி பார்த்தா விஜய் இல்ல. நான் சொன்னேன், தம்பி எங்க மாட்டியாச்சு, ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாப்ல அப்படின்னு. என்ன விஜய் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்த? அடுத்து என்ன தடவை கேட்பீங்க, அதான்டா நான் சொல்லி பார்த்துக்கிட்டேன். இதை விட ஒரு மென்மை வேண்டுமா? இதை விட ஒரு குழந்தைத்தன்மை வேண்டுமா? இதையெல்லாம் நினைச்சிட்டு சந்தோஷப்படுவான். சாதிச்சிட்டாரு, பொது வாழ்க்கையில சாதிச்சிட்டாரு, திரைத்துறையில சாதிச்சிட்டாரு, அரசியல்ல சாதிச்சிட்டாரு. இன்னைக்கு இங்க இருக்கிற, உண்மையே நான் சொல்றேன், இங்க இருக்க அத்தனை பேரும் உணர்வுபூர்வமா, யாருமே போலித்தனமா இங்கு நிற்கவில்லை. உணர்வுபூர்வமாக விஜயகாந்துக்கு மரியாதை நடிகர் சங்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே நான் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன், மைத்துனருக்கு சொல்றேன், வீட்டுல தங்கச்சிக்கு சொல்லிருங்க, மகிழ்ச்சியா இருப்போம், எல்லாத்தையும் சாதிச்சிட்டாரு. இனிமேல் அவருடைய மகிழ்ச்சியான நினைவுகளை அசை போட்டுக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றியை நோக்கி செல்லுங்கள். விஜயகாந்த் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.